சேலத்தில் நெடுஞ்சாலையில் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்தில் சிக்கி சிறிது தூரம் இழுத்துச் செல்லப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்து குறித்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். அவரிடம் பேசுவோம். தமிழ்ச்செல்வன், வணக்கம். இந்த விபத்து பற்றிய கள விவரங்கள் என்ன, விவரிங்க. சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையானது மிக முக்கியமான சாலையாக கருதப்படுகிறது. குறிப்பாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தேசிய நெடுஞ்சாலை வழியாக கனரக வாகனங்கள் சென்று வருகிறது. குறிப்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக சேலம் கோயம்புத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் குறிப்பாக சேலம் கொண்டலாம்பட்டி பகுதியில் தனியார் பேருந்து ஒன்று இயக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அந்த பேருந்தின் அருகே சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்தின் முன்பாக சென்று கொண்டிருந்த போது பேருந்தின் முன்பாக சிக்கி சிறிது தூரம் இழுத்து செல்லப்பட்டது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் இருந்து பயணித்தவர்கள் மற்றும் காரில் பயணித்தவர்கள் யாருக்கும் அடிபடாமல் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார்கள். குறிப்பாக காரில் இருந்தவர்கள் அனைவரும் எந்தவித காயங்களும் இன்றி உயிர் தப்பினர். இந்த நிலையில் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின்னு சொல்லலாம். இந்த சிசிடிவி காட்சிகள்ல இந்த தனியார் பேருந்து இயக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது இந்த கட்டுப்பாட்டை இழந்து கார் பேருந்தின் முன்பாக சிக்கிக்கொள்ளும் காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த கார் சிக்கி சிறிது தூரம் இழுத்து செல்லும் காட்சிகள் இங்கு பதிவாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின்னு சொல்லலாம். அந்த அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயங்கள் இன்றி உயிர் தப்பிய நிலையில் தொடர்பாக காவல் நிலையத்தில் யாரும் புகார் தெரிவிக்கவில்லை என்று தகவல் வெளியாகி உள்ளது. இருப்பினுமே இந்த சிசிடிவி காட்சிகள் பதிவுகளை கொண்டு தற்போது சேலம் கொண்டலாம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.